என்ன புரிஞ்சுக்கலே. உட்காருங்களே, உட்காரு. சொல்றத கேளுங்களே. நானும் ஜாதி வெறியன் தாண்டி. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டாண்டி. உன் மேல எப்ப காதல் வந்ததோ அப்பவே தூக்கி போட்டாண்டி. நான் என்னடி செய்யணும் சொல்றீ? நான் என்ன செய்யணும்? போலீஸுக்கு பயந்து கெட்ட போலடி. உன்னை பாக்குறதுக்காக தாண்டி. உன் மேல காதல் வந்ததுக்கு அப்புறம் தாண்டி உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். நீ நினைக்கிறது நடக்காது. நான் என் ஜாதியை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்து அவனா பூணூல் போடணும், முஸ்லீம் அவனா சுண்ணத்து போடணும், கிறிஸ்துவன் அவனா ஞானஸ்தானம் பெறணும். என்ன பண்ணுனா உன் இனமா மாற முடியும்? சொல்லுடி. என்னடி பண்ணணும் சொல்லுடி. என்னடி பண்ணணும் சொல்லுடி. நான் என்னடி பண்ணணும்? உன் கூட சேர்ந்தா உன் இனமா மாறிடலாம்ல? உன் கூட சேர்ந்தா உன் இனமா மாறிடலாம்ல? ஐயா என்னண்ணே? குளிக்கும் போது கிளிக்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி கனவு கண்டா. நல்ல வேலை, ஓட்டர் அடிச்சுட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்து படுத்திருந்தோம். ஊருக்குள்ள படுத்திருந்தோம், என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்துருப்பாங்க. சி, இனிமேல் உன் கூட படுக்க கூடாது, வேற எங்கேயாவது தான் படுக்கணும். நீ கிளியை நினைச்சுக்கிட்டு என்ன ஏதாவது பண்ணிடுவேன். முருகன் இருக்கிற இடம் உனக்கு மட்டும்தான் தெரியும். எங்க இருக்கான்னு சொல்லு. சார், காலையிலேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. முருகன் இருக்கிற இடம் எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சா உங்களுக்கு சொல்ல மாட்டேன் சார். எனக்கு அவனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது சார். முருகன் தான் போன் பண்றான். நான் ஸ்பீக்கர்ல போடுவேன். அவன் எங்க இருக்கான்னு மட்டும் கேளு. ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்க, கொன்னுடுவேன். முருகன் பேசுறேன்டா. அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா? நான் நல்லா இருக்கேன். அண்ணா எங்கடா இருக்கீங்க? இருக்கிற இடம் யாருக்கும் தெரிய வேணாம்டா. நான் அப்புறம் சொல்றேன். நான் சேஃப்டியா தான்டா இருக்கேன். டேய், சாராயத்துல விஷத்தை கலந்தது யாருன்னு கண்டுபிடிச்சேன்டா. யாருங்க? இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் செஞ்ச வேலைடா. அவன் சாதாரண ஆள் இல்லடா. ஏற்கனவே நாகர்கோயில 4 பேர் என்கவுண்டர் பண்ணிருக்கான்டா. அந்த 4 என்கவுண்டரும் எப்படி தெரியுமாடா பண்ணிருக்கான்? அந்த 4 ரவுடிங்களையும் கூட உள்ள ஆளுங்களை வச்சு சோத்துல விஷத்தை கலந்து கொன்னு நடு ரோட்ல தூக்கி போட்டு சுட்டு என்கவுண்டர்னு பேர் வாங்கியிருக்கான்டா. இவன் விஷம் வச்சு கொள்றதையே ஃபார்முலா வச்சிருக்கான்டா. இவன் என்ன கொள்றதுக்காக தான் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நீ என்ன பண்றன்னா, அவன் ஸ்டேஷன்ல இருந்து அவன் வீட்டுக்கு குவார்டர்ஸ் எல்லாம் எங்கெங்க போயிட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற ஃபுல் டீடைல்ஸ் எடுத்து எனக்கு மலமேடு கடத்தல் வந்துரு. நான் வந்து வாங்கிக்கிறேன். சரியா? சரிங்க. அவன் என்ன காலி பண்ண போறானா, அதுக்கு முன்னாடி அவனை நான் முடிச்சிருவேன். என்ன கிளி இப்படி பாக்குற? இல்ல, இங்க முருகன் ஒருத்தர் தான். அப்படியே ஒன்ன மாதிரியே இருப்பான். இந்த முடியும் மூக்குத்தியும் இல்லைன்னா நீ அவனை மாதிரியே இருப்ப. உனக்கு தெரியுமா, இந்த உலகத்துல ஒருத்தர் மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கொள்ளிடத்துல ஒருத்தர் இருப்பான், கும்பகோணத்துல ஒருத்தர் இருப்பான், அங்கங்க இருப்பான். மொத்தம் 7 பேரு. ஆமா, அவனை பத்தி ஏன் கேக்குற? அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவன் பெரிய ரவுடி. ஆனாலும் என்ன சுத்தி சுத்தி வருவான். இப்ப அவன் போலீஸ்க்கு பயந்து தலைமறைவா இருக்கான். இல்லைன்னா என்ன அடிக்கடி பார்க்க வருவான். என்ன பார்க்க வரும்போது அப்போ உனக்கு நான் அவனை காட்டுறேன். ஏ கிளியே, இங்க வா. இதோ வரேம்மா. சீசர், இங்கே இரு, நான் வந்துடுறேன். முருக வேஷம் போட்டு கிளிக்கிட்ட விளையாடுவோம். சீசர், சீசர், சீசர். யாரு குடிமி வச்சுக்கிட்டு உன் கூட ஒருத்தன் சுத்துவான்? அவனை நான் தூக்கிட்டேன். வேணா சாமி, என் சீசருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது சாமி. நேரம் நம்ம பசங்க செங்கத்தூளில வச்சு எரிச்சிருப்பாங்க. எங்களை விட்டுருங்க சாமி. என்னால உங்க கூட வந்து வாழ முடியாது சாமி. என்ன அவனை பத்தி பேசினா உனக்கு பாசம் பொங்குது? அவன் என்ன லவ் பண்றியா? ஆமா சாமி, அது எங்க மாமா மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கு. நான் அதை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நிறைய பேருக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க தலைமையிலேயே எங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அவனை தூக்கிட்டேன்னு சும்மா தான் சொன்னேன். இனிமே நான் அவனை ஒன்றும் செய்ய மாட்டேன், சரியா? ஆனா ஒண்ணு, அவனை விட்டுட்டு வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச அவனை விட்டுருவேன். உன்னை கொண்டே போட்டுருவேன், சரியா?
ஒன்னாவலையே? உனக்கு ஒன்றும் ஆகாது சீசர். நீ பயப்படாத கிளி, எனக்கு ஒன்றும் ஆகல. உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லா இருப்ப. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சீசர். எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ போ கிளி. என்னை பத்தி ஒன்றும் யோசிக்காத, நீ போ. நீ போ. ஒரே என்ன ஒழிச்சுக்கிட்ட நினைக்குது. நீ ஒருத்தி மட்டும் தாண்டி நான் வாழணும்னு நினைக்கிறேன். நம்ம வாழணும்டி. ஏ சீசர், இந்த வருஷம் ஆண்டு விழாவில் நம்ம பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தாகணும். அதுக்கு நீ ஒரு பாட்டு பாடு. நீ பாடுற பாட்டில் நம்ம பசங்களாம் எந்திரிச்சு ஆடணும். வா சீசர், வந்து பாடு வா. இல்லை சாமி, பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாதுங்க. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன்ல இவன் நம்ம ஆளுங்க இல்லைன்னு. பாட்டு தெரியல பாருங்க அவனுக்கு. அவன் மேல எப்பவுமே நம்ம ஆளுங்க வரவே இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க யாராவது கேட்குறீங்களா? குட் மார்னிங் சார். வா சுபாஷ், அவனை இன்னும் பிடிக்க முடியல. லோக்கல்ல இருக்கிற நீ அவனுக்கு உதவல. அவனை பார்த்து பயந்துட்டியா? இல்ல அவங்ககிட்ட காசு கீசுன்னு வாங்கிட்டியா? நீங்கள் பர்சனலாக பார்க்குறீங்க, நான் கடமையாக பார்க்குறேன். இதை நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன். கிளி, நீ என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டல்ல? ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசுற? நீ என்னை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்க. வெளியே வந்து பாரு, நம்ம கூட்டமே உன்னை பத்தி தான் பேசுது. எங்க இருந்தோ வந்த, என்னென்னமோ பண்ண, இப்ப எல்லாருக்கும் உன்னை பிடிச்சு போச்சு சீசர். நம்ம 2 பேரையும் என் அப்பா அத்தா நினைச்சாலும் நம்மள பிரிக்க முடியாது சீசர். நான் உனக்கு மட்டும்தான் சீசர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முருகசாமி என்கிட்ட வந்து என்ன டாவடிச்சது, நான் அதை கண்டுக்கலையே. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுச்சு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் காதலிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நம்ம ஆளுங்கள தானே. நான் நம்ம இனத்தை விட்டு கொடுக்கலையே. ஏன் கிளி வேணான்னு சொன்னேன்? எவ்வளவு பெரிய குடும்பம். அவங்க அம்மா நினைச்சா என்னை விட அழகான பொண்ணுங்க கிடைப்பாங்க. அது போயும் போயும் இந்த நாத்தம் பிடிச்ச சிரிக்க என்ன போய் ஆசைப்பட்டுச்சே. அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு. ஏ கிளியே, இதோ வரேம்மா. நீங்க இரு சீசர், நான் வந்துடுறேன். என்ன அண்ணன் எங்கே உட்காந்துருக்காரு? அண்ணே, முருகானே, என்னண்ணே இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? அண்ணே முருகானே, அண்ணே ஏனே அழுதுட்டு உட்காந்துருக்குறா? அண்ணே என்னண்ணே ஆச்சு? முருகங்கிற பேர்ல எவ்வளவு பரியா வச்சிருக்காரா? சீசர் வேலை உசுலியா வச்சிருக்காரா? அதுக்கு எப்படியா பட்டல போய் ஏமாத்து நினைக்கும் போது அண்ணே, வலிக்குதுடா. நீ இது வரைக்கும் அழுது நான் பார்த்ததே இல்லையே. எவ்வளவு பாசமா இருக்கேன்னு. கிளிட்டல்லவடா, அவளை போய் ஏமாத்திட்டா. அவள்கிட்ட சொல்ல போறா. வேணானே, அவள்கிட்ட சொல்லாதே. வேணானே, வலிக்குதுடா. அண்ணே சொன்னா கேளு. வேணானே, வேணானே. ஜெமினி, என்னாச்சு? ஏன் அழுகிற சீசர்? நான் தான் சொன்னேன்ல, அது உன்னை எதுவும் பண்ணாதுன்னு. அந்த சாமி உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. அழாத சீசர். அந்த சாமி நம்மள பிரிக்கிற சாமி இல்ல, நம்மள சேர்த்து வைக்கிற சாமி. சீசர், சீசர் அழாத சீசர். நாகர்கோவில்ல 4 பேரை என்கவுண்டர் பண்ணிட்டு தான் அங்க வந்திருக்கேன். சார், அவனை எப்படி சார் கொல்றது? வீரத்தால கொல்ல முடியாது. தீரன் சின்னமலை, மம்பட்டியா, வீரப்பன், இவங்க எல்லாரையும் சென்டிமெண்டால தான் கொண்டாங்க. அவனுக்கு என்னையா சென்டிமெண்ட்? ஆட்டா சார். என்னக்கா ஏதாவது சாப்பிட்டியா? எங்கிருந்து சாப்பிடுறது? இன்னைக்கு என் புள்ள முருகனோட பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் அவன் பிறந்த நாள் அன்னைக்கு இந்த வீடே கல்யாண கோலமா திருவிழா மாதிரி இருக்கும். அதான் சுதாவை கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன். அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு 10 பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். சரிக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா. ஆ